இந்த பிசிக் எனக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்கு நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணது டயட் தான். நிறைய பேர் டயட் எப்படி மேக் பண்றதுன்னு என்கிட்ட கேக்குறீங்க. அது எப்படி இந்த vlogல சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், நான் ஆசிக். ரமலான்ல வீடியோ போறேன்னு சொன்னதுல இன்னைக்கு நாள் 22. காலையில 3:30க்கு எழுந்திரிச்சு சகர் சாப்பாடு வாங்க கிளம்பி போயாச்சு. போய் சகர் சாப்பாடு வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து ஒரு 4:30 வரையும் தூங்கிட்டு 4:30க்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சகர் சாப்பாட உட்காந்துட்டேன். ஒரு வாழைப்பழம் ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு நீர் வச்சாச்சு. அப்படியே ஃபஜர் தொழுகை கிளம்பி போய் ஃபஜரை தொழுதுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் படிக்கலாம்னு உட்காந்துட்டேன். இப்போ நீங்க டயட் இருக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதை போய் பாத்துருங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் கேலரினா என்னதுன்னா உங்க கரண்ட் பிசிக்கை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கேலரி கவுண்ட் இருக்கும். அதான் மெயின்டெனன்ஸ் கேலரி. இப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா உங்க கேலரி கவுண்ட்ல இருந்து ஒரு 200 கம்மியா சாப்பிடணும். உங்க டயட் பிளான்ல இந்த 3 விஷயம் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் புரோட்டீன், செகண்ட் ஒன் கார்போஹைட்ரேட், தேர்ட் ஒன் வந்து ஃபைபர். இதெல்லாம் அந்த கேலரி கவுண்ட்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெயிட் குறையிருந்துச்சுன்னா உங்க கேலரி கவுண்ட்ல இருந்து மறுபடியும் 200 கேலரி கம்மி பண்ணி சாப்பிடணும். எப்பயும் போல லொகுர் அசர்லாம் தொழுதுட்டு இஃப்தாருக்கு உட்காந்துட்டேன். நோம்பு திறந்துட்டு மஹ்ரிப் தொழுகை கிளம்பி போயாச்சு. அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து இஷா தொழுகைக்கு லேட் ஆச்சுன்னு அப்படியே பசங்க எல்லாம் வந்தாங்க. அவன் கூட போய் இஷா திராவியெல்லாம் தொழுதுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கியாச்சு. மக்களே ஃபாலோ பண்ணிக்கங்க.